ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது காலி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் லோகு சுச்சி. இன்னைக்கு ஜஸ்ட் நோ தி அன்னோன்ல என்ன தெரிஞ்சுக்க போறீங்க அப்படின்னா, 2019 தமிழ்நாட்டையே உலுக்கின பொள்ளாச்சி வழக்குல 9 பேரும் குற்றவாளிகள் அப்படின்னு இப்போ தீர்ப்பு வந்திருக்கு. அண்ட் இந்த தீர்ப்புல யார் யாரு என்னென்ன குற்றங்களை பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு என்ன தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கு, அண்ட் அதே மாதிரி 2019 இருந்து இந்த 2025 வரைக்கும் இந்த வழக்கு கடந்து வந்த பாதை என்ன அப்படிங்கிறதையும் முழுமையான தீர்ப்பின் விவரம் குறித்து தான் இந்த வீடியோவை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. ஆண்டு பொள்ளாச்சியில பாலியல் வன்கொடுமை வழக்கு ஒண்ணு வெளிச்சத்துக்கு வந்துச்சு. ஒரு பொண்ணுங்க 2 பொண்ணுங்கள்ல கிட்டத்தட்ட பல பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு அண்ட் அதை வீடியோ எடுத்து திரும்ப 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 அதே பெண்களை கொடுமைப்படுத்தி இருக்காங்க அப்படின்னும், ஒரு நபர் 2 நபர் இல்ல பல ஆண்கள் சேர்ந்து கிட்டத்தட்ட இப்போ இந்த தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு 9 பேர் குற்றவாளிகள் அப்படின்னு இந்த வழக்குல நிரூபிக்கப்பட்டிருக்காங்க. 9 பேர் குற்றவாளிகளா நிரூபிக்கப்பட்ட இந்த வழக்கு 2019 ஆண்டு வெளியே வந்தது. அண்ட் இப்போ கிட்டத்தட்ட 6 வருடங்கள் கழித்து இந்த வழக்கு தீர்ப்பு வெளியாகி இருக்கு. முதல்ல இந்த வழக்குல யார் யாருக்கு என்னென்ன தண்டனை, யார் யார் எந்த படிநிலை குற்றவாளிகள், இதெல்லாம் நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒட்டுமொத்தமா இந்த வழக்கு எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2019 பிப்ரவரி மாதம் இது அங்க ஆரம்பிக்குது. இப்போ இதுக்கு இங்க முடிவு கட்டியிருக்காங்க 2025 மே மாசம். அண்ட் இந்த வழக்குல 9 பேர் குற்றவாளிகள் அப்படின்னு ஓவராலா சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக 85 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கணும் அப்படின்னு நீதிமன்றத்துல இருந்து இப்போ தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அண்ட் இந்த வழக்கை சிபிஐ ரொம்ப தெளிவா ரொம்ப நீட்டா விசாரிச்சு கொண்டு வந்து இப்போ சமர்ப்பிச்சிருக்காங்க அப்படின்னு நீதிமன்றத்தால சொல்லப்பட்டது. நீதிமன்றத்துடைய அந்த தண்டனை விவரத்துல இருந்த விஷயங்கள், சோ யார் யாருக்கு என்னென்ன தண்டனை கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத இன்னும் நான் தெளிவா படிக்கிறேன். சோ முதல் குற்றவாளி சபரிராஜன் அப்படிங்கிற இவன் தான். இவனுக்கு 4 ஆயுள் தண்டனை பிளஸ் 40,000 அபராதம் போட்டிருக்காங்க. 2வது திருநாவுக்கரசு 5 ஆயுள் தண்டனை 30,500 ரூபாய் அபராதம் போட்டிருக்காங்க. 3வதாக சதீஷ் 3 ஆயுள் தண்டனை 18,500 ரூபாய் இவனுக்கு அபராதம். 4வதா வசந்தகுமார் 2 ஆயுள் தண்டனை 13,500 ரூபாய் இவனுக்கு அபராதம். 5வதா மணிவண்ணன் 5 ஆயுள் தண்டனை 18,000 ரூபாய் அபராதம். 6வதா பாபு இவனுக்கு 1 ஆயுள் தண்டனை 10,500 அபராதம். ஹேரன்பால் 3 ஆயுள் தண்டனை 14,000 ரூபாய் அபராதம். அருளானந்தன் 1 ஆயுள் தண்டனை 5,500 ரூபாய் அபராதம். அருண்குமார் 1 ஆயுள் தண்டனை 5,500 ரூபாய் அபராதம். இது எல்லாமே குற்றவாளிகளுக்கு வழங்கப்பட்ட தண்டனை. 2019 இந்த விஷயம் வெளியே வரும்பொழுது அடுத்தடுத்து வழக்குகள் போடப்படுது. அண்ட் இந்த ஒரு கேஸ் சிபிஐக்கும் இடமாற்றம் செய்யப்படுது. சிபிஐக்கு இந்த கேஸ் போன பிறகு அடுத்தடுத்து இதுல ஏகப்பட்ட சாட்சிகள் சேர்க்கப்படுறாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த கேஸ்ல ரொம்ப முக்கியமான எவிடன்ஸா பார்க்கப்பட்டது நிறைய வீடியோஸ் தான் சொல்லணும். ஏன்னா ஏகப்பட்ட மொபைல் போன்ல ஏகப்பட்ட பெண்களை தவறான முறையில எடுத்து வச்சிருந்த அந்த வீடியோ. ஸோ முதல்ல இதுல ஒரு பெண் வந்துட்டு ஒரு பாலியல் வன்புணர்வுல மாட்டி அண்ட் இந்த மாதிரி வீடியோ எடுக்கப்பட்டு அவ டார்ச்சர் செய்யப்படுறா. அந்த டார்ச்சர் தாங்க முடியாம எப்படியாவது அதுல இருந்து வெளில வரணும் அப்படின்னு நினைச்ச அவளுடைய அண்ணன் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றா. அண்ணா இந்த மாதிரி என்ன டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு. அந்த அண்ணா ஒரு பர்டிகுலர் அந்த பையனை பிடிச்சு அடிச்சு விசாரிக்கும் பொழுது அவனுடைய மொபைல் போனை எடுக்கும் போதுதான் தங்கச்சி மட்டும் இல்லை, இந்த மாதிரி பல பெண்களை கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சு இந்த மாதிரி கொடூரமான முறையில அவங்கள அடுத்தடுத்து கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வெளியே வருது. அண்ட் இதன் மீது வழக்கு போடப்படுது. அண்ட் அதை தொடர்ந்து இப்போ இவ்வளோ காலங்கள் கழிச்சு இந்த ஒரு வழக்கிற்கு நீதிமன்றத்துல தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அண்ட் குறிப்பா இந்த வழக்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 48 பேர் இதுல சாட்சிகளா சேர்க்கப்பட்டிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம பல வீடியோ ஆதாரங்களும் இதுல சேர்க்கப்பட்டிருக்கு. அண்ட் டெல்லி
ஆன பல ஆதாரங்கள், டிலீட் பண்ணப்பட்ட பல வீடியோக்கள் எல்லாத்தையுமே அவங்க ரீஸ்டோர் பண்ணி அதையுமே இங்க ஆதாரமா சப்மிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வழக்குல ரொம்பவே ஹைலைட்டா சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 48 பேர் சாட்சிகளா சேர்க்கப்பட்டாங்க இல்லையா, அவங்கள ஒருத்தங்க கூட பிறர் சாட்சியா மாறல அப்படின்றத ரொம்ப தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒருத்தங்க கூட மாத்தி பேசல, எல்லாருமே 48 பேருமே சரியான முறையில சாட்சியா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வீடியோ ஆதாரங்கள் எல்லாமே தெளிவா வெளிவந்ததுனாலதான் ஒரு சரியான தீர்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். அண்ட் அதே மாதிரி இந்த 9 பேரும் இப்ப மேல்முறையீடு பண்ணுவாங்களா அப்படிங்கிற கேள்வியும் வந்திருக்கு. அண்ட் இந்த கேள்விக்கு இந்த 9 பேருடைய வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்க கண்டிப்பா மேல்முறையீடு பண்ணுவோம், இன்னும் எங்களுக்கு நீதிமன்றத்துடைய அந்த தீர்ப்போட காப்பி வரல எங்க கையில ஒரு நகல் வந்ததுக்கு பிறகு என்ன தீர்ப்பு, நாங்க சொன்ன என்னென்ன பாயிண்ட் எல்லாம் இவங்க ஏத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்க மேல்முறையீடு பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த 9 பேருடைய வழக்கறிஞர் சொல்றாரு. இன்னொரு பக்கம் இந்த 9 பேருக்கும் குறிப்பா இந்த வழக்கை ரொம்ப தீர விசாரிச்சுதான் இந்த தீர்ப்பை வழங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அதனாலேயே இவங்க மேல்முறையீட்டுக்கு போனா கூட இந்த ஒரு தீர்ப்பை இவங்களால ஸ்டாப் பண்ண முடியாது, இதை அவங்க நிறுத்தி வைக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா ஒவ்வொரு சாட்சியையும் விசாரிச்சுதான் கிட்டத்தட்ட 6 வருடங்களா இந்த வழக்கு நடந்து இப்போ தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதனால கண்டிப்பா மேல்முறையீட்டுக்கு போனா கூட இந்த தீர்ப்பை தான் அவங்களும் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி மறுபக்கம் சொல்லப்படுது. இப்போ ஃபைனலி 2019 தமிழ்நாட்டையே உழுக்குன ஒரு பொள்ளாச்சி வழக்குல தீர்ப்பு வந்திருக்கு. அண்ட் இந்த தீர்ப்பு பெண்களுக்கான ஒரு சரியான நியாயம் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். பல காலங்கள் கடந்தாலும், கிட்டத்தட்ட 6 வருடங்கள் கடந்தாலும் அதுல பாதிக்கப்பட்ட எல்லா பெண்களுக்கும் இப்போ நியாயம் கிடைச்சிருக்கு, சரியான முறையில தீர்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ குறிப்பிட்ட இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கு 2019 ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே உழுக்குச்சுன்னு தான் சொல்லணும். பல பெண்கள் கொடூரமான முறையில பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அவங்க எல்லாருக்குமே வீடியோ எடுத்து இவ்வளோ டார்ச்சர் பண்ண 9 பேருக்கும் இப்போ சரியான முறையில தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு. அண்ட் இவங்க எல்லாருமே குற்றவாளியில் நிரூபிக்கப்பட்டு ஆயுள் தண்டனையும் வழங்கப்பட்டிருக்கு. இன்னுமே பல பெண்கள் அமைப்பினர் இந்த விஷயத்தை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னுமே இவங்களுக்கு மோசமான தூக்கு தண்டனையை கொடுத்திருக்கணும், இந்த மாதிரி குற்றவாளிகளை ஆயுள் தண்டனையோட விடக்கூடாது அப்படின்னு அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் பல அரசியல்வாதிகள் ஒரு வழியா இந்த நியாயம் நிலைநாட்டப்பட்டது, பெண்களுக்கு எதிராக நடந்த இந்த விஷயத்துல கண்டிப்பா அரசாங்கம் சரியான விஷயத்த பண்ணிருக்கு அப்படின்னு பல அரசியல் தலைவர்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபைனலி இந்த குறிப்பிட்ட தண்டனை விவரத்துல என்ன இருக்குது அப்படிங்கறத உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவை மேக் பண்ணேன். இந்த மாதிரி தெரியாத பல தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம கேர்லி ரிப்போர்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு தெளிவான தகவலோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye. This is Love Suchi.